Hi guys, welcome back to my YouTube channel. Smriti back here. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மேஜராக நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம படிக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய மெத்தட்ஸு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கான சொல்யூஷன் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு 3 சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் சிறிதளவாவது கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இப்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி நம்மளோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையிலேருந்து விலகி வேறு இது சிந்தனையில் நம்ம போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்னல் சோர்ஸஸாக பார்த்தோம் அப்படின்னா பசிக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த வேலையை நம்ம செய்யணுமே, இந்த வேலையை செய்யணுமே, அந்த வேலையை நம்ம எடுத்து வைக்கணுமே, அங்கே போகணுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எக்ஸ்டர்னல் சோர்ஸஸாக பார்த்தோம் அப்படின்னா வெளியிருந்து சத்தமாக வரும், நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் வேறு ஏதாவது டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் டிவியேட் ஆகி போகிறது. ஸோ இந்த மாதிரி போத் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஓகே, இப்போ மேஜராக எல்லோரும் என்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுப்போம். அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணக்கூடாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் ஓகே 5 மினிட்ஸ் பார்க்கலாம், 5 மினிட்ஸ் தானே பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் அந்த பிரேக் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம படித்தது தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக படிச்சிருப்போம். அந்த பிரேக் அப்புறம் நம்ம பிரேக் எடுக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் பிரேக்கில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மைண்டை செட் பண்ணி திருப்பி நீங்கள் படித்து உள்ளே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கும். ஸோ இதனால நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், மேஜராக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்ட்ராக்ஷன் இன் த சென்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இதைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மேஜராக இதில் நான் 3 சொல்யூஷன்ஸ் சொல்கிறேன். இந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ராக்ஷன் வருது, இல்லை யூடியூப்பில் வருது அப்படின்னா அது லாஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் எடுக்கிறோம், 15 மினிட்ஸ் படிக்கிறோம், இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 45 மினிட்ஸ் படிக்கிறோம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம்னு நம்ம இருப்போம். அப்போ பிரேக் எடுக்கிற டைமில் நம்மளோட மொபைல் எடுத்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய இந்த வால்பேப்பர் பார்ப்போம். வால்பேப்பர் இந்த சென்ஸ் நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த மாதிரி ஐகான்ஸ் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, மேஜராக இப்போது இந்த ஐகான் பாருங்களேன், மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த ரெட் கலரில் 1 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தோன்னே நம்ம அதில் தான் போய் பார்ப்போம். கரெக்டாக ஓப்பன் பண்ணோனையும் அந்த ஐக்கானில் தான் போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் எல்லா மெசேஜஸ்க்கும் டேரெக்டாக வாட்ஸ்அப் போகிறது, டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போகிறது, இந்த மாதிரி டேரெக்டாக மெயில் போய் செக் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம அந்த ஐகான்ஸ் எப்படி இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது, நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஒரு ஆப் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ. இது எல்லாமே இப்போதைக்கு ட்ரையல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஸ் தான். ஃப்ளோ லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது ஃப்ரீயான ஆப் தான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி. ஃப்ளோ லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இதை டவுன்லோட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட ஸ்க்ரீன் என்ன ஆகும்னா டோட்டலாக இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆயிரும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே இதில் எழுதிக்கலாம். அண்ட் நம்ம ஐகான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆயிரும். இது ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட கலர்ஃபுல் வால்பேப்பர் போயிடும், ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆயிரும். அண்ட் சைடில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு 4-5 ஃபேவரட்டான ஆப்ஸை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் சர்ச் போயிட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் டைப் பண்ணால் தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொரு ஆப் இருக்குது, அதை நான் லேட்டர் வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஐகான்ஸே என்ன பண்ணோம் அப்படின்னா மறைச்சிரும். ஐகான்ஸே இருக்காது, வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம படிக்கிறவங்க மோஸ்ட்டாக எதுக்காக பீப்புள் மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ஆப்போட ஐகான்ஸ் அட்ராக்ட் ஆகும் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால் இந்த ஃப்ளோ லான்ச்சர் அப்படிங்கிறது நீங்கள்
ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மினிமலிஸ்டிக் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃப்ளோ லான்ச்சர் இதோட பேர். ஸோ இதனால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஒரு ஆப்பு. நீங்கள் நிறையா வந்து இந்த ஃபோக்கஸ், ஃபாரஸ்ட் ஆப் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ஒரு 1 or 2 days ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுங்காட்டி நம்மளோட ஃபோனை வந்து நம்மளே எடுக்க மாட்டோம். அது நம்மளே அறியாமல் நம்மளை வந்து அந்த மோடுக்கு கொண்டு போயிடும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இது நானே தான் இது பண்ணேன். இந்த முன்னாடி சொன்ன இந்த இது வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணங்காட்டி தான் இந்த இதை நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த மெத்தட் வந்து நானே தான் வந்து கொண்டு வந்தேன். ஐ மீன் நான் கொண்டு வந்த மீன்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி ஒரு வால்பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அது வச்சோம்னா அது மோஷன் ஆகிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் வைக்கும்போது என்ன ஆகும்னா இரிட்டேட் ஆகும். என்னென்னா சுற்றிட்டே இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். ஸோ அது எடுக்கவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும். நான் இதை வச்சேன், பட் ஒரு 2 to 3 minutesலேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வால்பேப்பரே சேஞ்ச் பண்ணிடலாம், என்னால் முடியவே முடியாது, அந்த மாதிரிலாம் போயிட்டேன். பட் அந்த வில் பவரோடு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வச்சேன். வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா நான் ஒரு டோட்டலாகவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 to 3-4 daysக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப நம்மளுக்கு கண்ணு வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆயிடும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லையாவது வச்சுருங்க. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அடிக்கடி ஓப்பன் ஆப் யூஸ் பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். பட் லாக் ஸ்க்ரீனில் வைக்கிறீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி தானே நீங்கள் அடுத்து உங்கள் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போது லாக் ஸ்க்ரீனை உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுக்க மாட்டீங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை மீறி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எந்த இது ரொம்ப இரிட்டேட் ஆகுதோ அதை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்னதுன்னா, இந்த பால் பச்சை கலர் சொல்லுவோம் இல்லையா வால்பேப்பர், அந்த மாதிரி ரொம்ப டார்க்கான கலர் எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கவே எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தாலும் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களால் ஓட்டவே முடியல, டைமே ஓட்ட முடியல அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, லைக் 20 minutes, அதாவது ஒரு 40 minutes படிங்க, இந்த பொமடோரோவில் வந்து 25 minutes படிங்க, 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் இன்னும் அதுவே நம்மளுக்கு வந்து 25 minutes படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சங்க், அதாவது அந்த டைமை வந்து நீங்கள் 15 minutes நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. 15 minutes பிரிச்சிங்க அப்படின்னா 1 hour நம்மளுக்கு 4 குவார்ட்டராக வரும் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், 15 minutes ஒரு 15 minutes யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த குவார்ட்டர் ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த 15 minutes இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒர்க் பண்ணுங்கள், அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் 15 minutes ஒர்க் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த குவார்ட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் 15 minutes ஒர்க் பண்ணுறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க. சுத்தமாக உங்களால் மோட்டிவேஷனே இல்லை படிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 15 minutes படிக்கிறீங்க, பிரேக் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, பிரேக், படிக்கிறீங்க, பிரேக். இந்த மாதிரி ஒரு 2 hours பண்ணீங்க அப்படின்னாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்டடி மோடுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 15 minutes சங்கே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ திஸ் இஸ் ஆல். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.